Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து பார்க்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப்பில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் அண்ட் வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து ஒரு பார் யூனிட். இது வந்து வாக்கிங் வார்ட்ரோப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் சைட்லேருந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் என்ன இதில் வந்து நம்ம எந்த ஸ்லைடிங் டோர்ன்றது வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல் வெறும் வார்ட்ரோப் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். இதில் வந்து ப்ரொஃபைல் ஷட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பார் யூனிட்டில். பேஸில் வந்து பார்த்திங்கன்னா 7 feet வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார் யூனிட் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட் வந்து வந்துடும். 4 doorஸோட வந்து நம்ம ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபுல் வார்ட்ரோப்பில் வந்து ஒரு ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா சில பேர் வந்து ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா பேஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டாப்பில் வந்து நார்மலாக லேமினேட்ஸ் அந்த மாதிரி க்ளாஸி எஸ்எம்டி ஸ்மூத் ஃபினிஷிங் அந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக்கில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் என்னென்னா ஒரு வார்ட்ரோப் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வந்து ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் தனியாக. இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இதில் இருக்கிற யூஸ் பண்ணியிருக்கிற மிரர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். ரெக்டாங்கிள் அதுக்கப்புறம் ஹரிசாண்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி வந்து ஒரு 3 பெட்ரூமில் வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரி வந்து மிரர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மிரர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து தனியாக வந்து பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு அதோட வார்ட்ரோப் பண்ணுறது வந்து ஃபினிஷிங்ன்றது வந்து தெரியும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லாங் வியூவிலேருந்து உங்களுக்கு வீடியோ வந்து காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா லாங் வியூவிலேருந்து காமிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் வெறும் ஃப்ரண்ட் வியூ மட்டும்தான் வந்து காமிக்க முடியும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து கேர்கேஸில் வந்து நான் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து புரியும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப்பில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம்லேருந்து ஆக்சுவலாக வந்து 2 bedrooms வந்து பார்த்திங்கன்னா 2 sidesன்றது வந்து இருக்கும். இது வந்து க்ராக்கரி யூனிட். மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் ரைட் சைடில் வந்து தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதுக்கப்புறம் வந்து 2 cabinets வந்து வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பார் யூனிட்ன்றது வந்து ப்ரொஃபைல் ஷட்டரோடு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன் இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் இருக்கிற மிரர்ஸ் தான் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். சேம் அதே மிரர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா அதோட ஷார்ப்னஸ்ன்றது வந்து இதில் வந்து கம்மி பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு லாங் வியூலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஃபோட்டோஸில் வேணால் கம்யூனிட்டி டேப்பில் வேணால் போடுறேன், நீங்கள் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற சைடு வந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வார்ட்ரோப்லேயும் அதுக்கப்புறம் வந்து பெட்டோட சைட் டேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த சைடெலாம் வந்து சேம் அதே டேபிள் தான். சேம் அதே டேபிளுக்கு வந்து நம்ம வந்து சேம் லேமினேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து பெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருப்போம். இதில் 3 ரூம்ஸில் வந்து நம்ம என்னென்ன ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான். பட் என்னென்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் வரதுனால ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடுச்சு. இந்த சைடில் வர்ற வந்து லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு பார்டர் மாதிரி வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா இதில் வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து நான் வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் என்னென்னா இந்த சைட்டில் இந்த ஃப்ளாட்டில் என்னென்ன வந்து ஒர்க் பண்ணுறோம் அது கிளைண்ட்டோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ எடுத்த உடனே வந்து இந்த லேமினேட்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணலை. நிறைய வந்து பிளான் பண்ணி 3D போட்டு கிளைண்ட்டுக்கு வந்து என்னென்ன தேவைப்படும், அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல வந்து எந்த லேமினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் பண்ணது. கிளைண்ட்டுக்கு வந்து என்னென்ன வந்து தேவைப்படும் அப்படின்றது, கிளைண்ட்டுக்கு என்னென்ன நீட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் நிறைய பேர் வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கலர் பிடிக்காமல் இருக்கலாம், பிடிக்கலாம்.
பட் என்னென்னா எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம இந்த வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா அது கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அது மட்டும் நான் வச்சுக்கேங்க, அவ்வளோதான். இது இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம்ஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும், இதுலேயும் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்ம பண்ணுற ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ். நீங்கள் எந்த இடத்துல வந்து பில்டர் சைட்லேருந்து லாஃப்ட் வந்து கொடுக்குறது கிடையாது. இப்போ பில்டரே வந்து லாஃப்ட் எதுவுமே வந்து கொடுக்குறது கிடையாது. வார்ட்ரோப் வந்து பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம தான் வந்து லாஃப்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து ஸ்டோரேஜ் தான் அதிகமாக வந்து நம்ம பிளான் பண்ணுறது. இதே மிரர் வந்து சிம்பிளாக வேணும் அப்படின்னா பேக்ரவுண்டில் ஒட்டி டிசைன் வந்து பண்ணலாம், பேனல்ஸ் ஃப்ளூட்டட் பேனல்ஸ்லாம் ஒட்டி பண்ணலாம். பட் என்னென்னா ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி இது வந்து சிங்கிள் ட்ரா. நீங்கள் மற்ற ரூம்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்மால் சைஸ் இருக்கும். பட் என்னென்னா இது வந்து பிக் சைஸ் வந்து சிங்கிள் ட்ரான்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் வந்து கொடுத்துருப்போம். இதில் வந்து ஒயிட் ஃப்ளூட்டட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஒயிட் ஃப்ளூட்டட் வந்து கிட்ஸ் பெட்ரூமில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே ஃப்ளூட்டட் தான் வந்து இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரூம்லேயும் வந்து சில இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் காட் வீடியோ வேணால் போடும்போது வேணால் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது டில்டபிள் தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதில் கொடுத்துருக்கோம். எப்படியா இருந்தாலும் மாற்றிக்கலாம். இதில் வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து கொடுத்தா இன்னும் இந்த மிரருக்கு வந்து இன்னும் நல்லா அழகாக இருக்கும். பட் என்னென்னா எல்லா ரூம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஸ்பாட் லைட் வந்து கொடுத்துருக்கோம். COB லைட்ஸ் இது. இந்த லைட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூனிட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து இதோட பீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு தனியாக ஒரு பீஸ்லாம் வந்து காமிக்க வேண்டி இருந்தது. லாஃப்ட் யூனிட் வந்து இது வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா அங்கேருந்து பார்க்கும்போது அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட்ன்றது வந்து இது வரைக்கும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதுலேருந்து இந்த சைடு தான் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து வாக்கிங் வார்ட்ரோப் தான் இது. ஆக்சுவலாக வந்து இங்கே ஸ்லைடிங் டோர் தான் போடுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் வந்து தாராளமாக வந்து போட்டுக்கலாம். பட் என்ன கிளைண்ட்டுக்கு வந்து நீட் இல்லை. அந்த வீடியோவோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கூட காமிக்க முடியாது. இதுதான் ஓவராலாக வந்து காமிக்க முடியும். டோர் ஓப்பன் பண்ணாலும் கூட உள்ள வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ். 2 கேபினெட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதில் பண்ணியிருப்போம். நான் ஒரு கேபினெட் வந்து க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். இதே சைடு தான் இந்த சைடும் இருக்கும். இந்த ஒரு கேபினெட்ன்றது வந்து 2 ட்ராஸ் இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராஸ் வந்து இருக்கும். அப்படின்னா 1 2 1 2 அந்த மாதிரி இருக்கும். ஒரு கேபினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் கெஸ்ட் பெட்ரூம்லேயே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் ட்ராயர் வந்து கொடுத்துருப்போம். இது வந்து டபுள் லேயர் இருக்கும், டபுள் லேயர் அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா மேலேயும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து கிட்ஸ் பெட்ரூமில் என்ன பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். லாக்ஸ்ன்றது வந்து சேம் அதே மாதிரி தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் சேம் அதே மாதிரி தான் கிட்ஸ் பெட்ரூமில் என்ன பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்ம அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் லுக் வைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து டேரெக்டாக வந்து தெரியும். அது அழுக்கு தெரிஞ்சால் தான் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு சில பேர் இங்கே இருப்பாங்க. பட் என்னென்னா அதுவும் ஓகே தான். பட் என்னென்னா ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் காஸ்ட். இந்த மாதிரிலாம் வந்து ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காஸ்ட்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். பட் என்னென்னா இந்த கலரில் வந்து நீங்கள் லைட் கலரில் வந்து போனீங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்கும். நான் மெயின்டெனன்ஸ் வந்து சொல்லலை. மெயின்டெனன்ஸ் வந்து ஒயிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். பட் என்னென்னா அந்த அழுக்குன்றது வந்து தெரியும், நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த அழுக்குன்றது வந்து இதில் தெரியாது. அது அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே ஒரே கேபினெட். கீழே வந்து பார்த்திங்கன்னா பீச் கலரில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயே வந்து ஃப்ளூட்டட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளாஸி இருக்கும். இது வந்து SMT ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பெட்ரூமில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ சேம் அதே மாதிரி தான். ஏன்னா அந்த பெட்ரூமுக்கு இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி லேமினேட்ஸ் வந்து கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. பட் என்னென்னா லேமினேட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேண்டில்ஸ் மட்டும்தான் வந்து ஒரே மாதிரி வந்து கொடுத்துருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒயிட் இருக்கும், பீச் கலரில் இருக்கும். பட் என்னென்னா இதுலேயும் ஒயிட் இருக்கும், பீச் கலரில் இருக்கும். பட் என்ன இதில் ஃப்ளூட்டட் இருக்கும், அதில் ஃப்ளூட்டடே இருக்காது. நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்களேன். இது வந்து ஒரு கேபினெட். இந்த கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லென்த்துக்குன்றது வந்து இருக்கும். நான் இங்கேருந்து காமிக்கிறேன். கார்னர் வர்ற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்.
அதனால உங்களுக்கு அந்த எல் கார்னர்ன்றது வந்து வேஸ்ட் ஆகாது. ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எல் கார்னரில் வந்து ஒன்று இந்த சைடு வந்து ப்ரொஃபைல் ஷட்டர் வந்துடும், ஒன்று இந்த சைடு வந்து வார்ட்ரோப் வந்துடும். பட் ஏன்னா அந்த எல் கார்னர் வந்து நிறைய பேர் வந்து டம்மி பண்ணிடுவாங்க. டம்மி பண்ணாமல் இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து உள்ள வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான், சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கெஸ்ட் பெட்ரூமில் என்ன கொடுத்துருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதோட டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஃபினிஷிங் இருக்கும். கீழே இருக்கிற ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். மேலே இருக்கிற ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒரு 2 inches மட்டும்தான் கம்மியாக இருக்கும். இது வந்து பார் யூனிட். ஆக்சுவலாக வந்து இந்த யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல வந்து பிளான் பண்ணணும். பட் என்ன எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த யூனிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் ப்ரொஃபைல் ஷட்டர். ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் க்ராக்கரி யூனிட்டில் வந்து என்ன பார்த்துருப்பீங்க, சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து சேம் லேமினேட்ஸ் வந்து பேக் சைடில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைல் லைட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கிளாஸில் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதோட லுக்ன்றது வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் என்னென்னா அது அட்ஜஸ்டபிள் வந்து பண்ண முடியாது. இப்போது இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொஃபைல் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் கூட நீங்கள் அந்த பாட்டில்ஸ் தகுந்த மாதிரி, இப்போ பாட்டில்ஸ் வந்து ஒரு 1 feet இருக்குது, இல்லை ஒரு 6 inches இருக்குது அப்படின்னா எல்லாமே ஒரே சைஸ் இருக்காது இல்லையா. ஒரு பாட்டில் வந்து ஒரு சைஸ் இருக்கும்போது இது வந்து அட்ஜஸ்டபிள் எப்படி பண்ணாலும் கூட உங்களுக்கு லைட்டிங்கோட அதோட தீம்ன்றது வந்து அதே மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா கிளாஸில் வந்து நம்ம லைட்டிங் வந்து கொடுக்கும்போது அந்த கிளாஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல வந்து மாற்றும் போது அது ஆக்வர்டாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்தது. ஏன்னா நம்ம இன்டீரியர் பண்ணும்போது இதோட பாட்டில் சைஸ்ன்றது வந்து யாருமே வந்து சொல்கிறதும் கிடையாது. பட் என்னென்னா ஒரு வேளை சொன்னாலும் ஃபியூச்சரில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த லைட் போடுற இடத்துல வந்து நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல வந்து மாற்றும் போது அது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இந்த ப்ரொஃபைல் ஷட்டர்ன்றது வந்து பிளாக் கலரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளாட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துல வந்து பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டிண்டட் கிளாஸ் எல்லா இடத்துல வந்து சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து இவ்வளோ தான். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது பேண்ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து க்ராக்கரி யூனிட் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஆக்சுவலாக இதோட ஸ்பேஸ் வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 2 அடி தான் இருக்குது இடம். அதனால் உங்களுக்கு உள் வியூவிலேருந்து காமிக்க முடியல. ஏன்னா இப்படி டோர் திறந்தோம் அப்படின்னா இங்கேருந்து பார்க்கலாம், வீடியோ வந்து காமிக்க முடியல. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதே சைடில் வந்து யாராவது ஃப்ளாட்டில் வந்து இருந்தாங்க அப்படின்னா ஸ்லைடிங் டோர் வந்து போட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார் யூனிட் வர்றதுனால உங்களுக்கு இந்த ஃபேஸ் வந்து வந்துடுச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பெட் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து பாத்ரூம் வந்து பாத்ரூம்லேருந்து வந்துட்டு அப்படியே வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.